இன்னைக்கு நம்ம 2021ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சம் லைக் இட் ரேர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம படத்தோட ஹீரோ ஹீரோயின் ஒரு கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல இவங்க கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு வருடங்களா இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னுமே அவங்களுக்கு பண கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும். பெருசா எதுவும் சேர்த்து வைக்கவோ இல்ல சம்பாதிக்கவோ முடியாது. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த கடைக்கு வந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணாங்க, எப்படி இவங்க ரெண்டு பேருமே ஒரு சைக்கோ கில்லரா மாறினாங்கன்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொல்லியிருப்பாங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, தினமும் வித்தியாசமான கதைகளை இந்த சேனல்ல அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கறிக்கடையை காட்டுறாங்க. இந்த கறியை வெட்டிட்டு இருக்க வந்து நம்ம படத்தோட ஹீரோ, பக்கத்துல இருக்கிறது அவனோட மனைவி. இதே ஊர்ல ரொம்ப வருஷமா இந்த கடை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா கடந்த சில நாட்களா எப்பயும் நடக்கிற வியாபாரத்தை விட ரொம்பவே கம்மியா தான் ஆகுது. கடைக்கு ரெகுலரா வர கஸ்டமர் கூட வரதில்ல. ஏன்னா அந்த ஏரியால இருக்க நிறைய பேர் வெஜிடேரியனா மாறிட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடுறவங்க ரொம்பவே கம்மியான பேர் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியால ஏகப்பட்ட புது கறிக்கடைகள் வந்துருச்சு. அந்த கடையில எல்லாம் கோழி ஆடுன்னு விதவிதமான ஏகப்பட்ட கறிகள் வித்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட கடையில வெறும் பீஃப் கறி மட்டும் தான் விற்பாங்க. அதுவும் இவங்களோட சேல்ஸ் குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப வருமானம் குறைஞ்சதுனால வீட்டுல ஏகப்பட்ட கடனும் பண கஷ்டமும் வந்துருச்சு. அதனால ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். சொல்ல போனா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம், வேற வழி இல்லைன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வழக்கம் போல கடையில ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வெளியில இருந்து சில பேர் முகமுடி போட்டுட்டு வந்து இவங்க கடையை அடிச்சு நொறுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ பெயிண்ட் மாதிரி கலந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல ஊத்தி விடுறானுங்க. இவங்க யாருன்னா வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறவங்க. இந்த மாதிரி மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது, மாமிசத்துக்காக மிருகங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ற ஒரு கேங்க சேர்ந்தவங்க. கடையை அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாரும் வெளியில தப்பிச்சு ஓடும்போது ஹீரோக்கு கோவம் வந்து வெளியில ஓடி போய் அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு அவன் மேல ஏறி உட்காந்து பயங்கரமா அடிப்பான். அது மட்டும் இல்லாம அவனோட முகத்துல போட்டிருக்க மாஸ்க் கழட்டி அவனோட முகத்தையும் பாத்துறான். அதே சமயம் அந்த கேங்க சேர்ந்த சில பசங்க ஓடி வந்து ஹீரோ போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அவனை காப்பாத்தி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோக்குன்னு இருந்தது இந்த ஒரு கடை தான். இப்ப அந்த கடையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல உட்காந்து அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இந்த ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்து தான், ஹீரோவும் இந்த ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்னரா தான் இந்த கறிக்கடையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டுக்காரன் கொஞ்சம் தொழில கத்துக்கிட்டு நான் தனியா போய் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவன் தனியா போயிருப்பான். தனியா போய் 4-5 கறிக்கடை ஸ்டார்ட் பண்ணி இப்ப அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரனும் ஆயிட்டான். ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிடுவான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஹீரோவும் சரின்னு சொல்லி தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போறான். ஃப்ரெண்டோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவை அவனோட மனைவி முன்னாடியே வச்சு வேணும்னே நானும் நீயும் ஒன்னாதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப என்ன பாரு, எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். என்னோட பேர்ல 4-5 கடை இருக்கு, வீடு காரன்னு வாங்கி செட்டில் ஆயிட்டேன். நீ எப்பதான் பணக்காரன் ஆக போறேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட பணம் இல்லன்றத குத்தி காட்டுற மாதிரி மனைவி முன்னாடியே வச்சு பயங்கரமா கிண்டல் பண்றான். அதை கேட்டு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா ஃப்ரெண்டை எதிர்த்து அவனால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா ஃப்ரெண்டு கிட்டையும் ஹீரோ கடன் வாங்கியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் உண்மையா தானே சொல்றான், நானும் அவனும் ஒன்னாதான் பிசினஸ் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டான். தேவையில்லாம கோவப்பட்டு பேசி அப்பப்போ கிடைக்கிற கொஞ்சம் கடனும் கிடைக்காம போயிடும் சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னோட மனைவியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கார்ல வந்துட்டு இருக்கான். கார்ல வந்துட்டு இருக்கும்போது மனைவி பயங்கர கோவத்துல உன்னோட ஃப்ரெண்டு உன்னை அவ்வளவு அசிங்கப்படுத்துறான், ஆனா உன்னால அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி ஹீரோவை போட்டு பயங்கரமா கிளிகிளின்னு கிளிக்கிறா. ஏற்கனவே ஃப்ரெண்டு தன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி கோவத்துல இருந்திருப்பான். இப்ப மனைவி உன்னை போட்டு திட்டினதுனால பயங்கர கோவத்துல காரை ஒரு ஓரமா நிறுத்தும் போது காரோட கண்ணாடி வழியா பார்க்கும்போது பின்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல வந்துட்டு இருப்பான். இவன் யாருன்னா ஓப்பனிங் சீன்ல 3 பேர் மாஸ்க் போட்டு வந்து ஹீரோட கடையை அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. அந்த கேங்ல ஒருத்தனை கூட மாஸ்க் கழட்டி ஹீரோனோட முகத்தை பார்த்திருப்பான். அவன் தான் இப்போ சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். ஏற்கனவே ஹீரோ பயங்கர கோவத்துல இருக்கான். இப்ப இவனை பார்த்த உடனே இன்னும் கோவமாகி காரை நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட பின்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான்ல அவனை யாருன்னு தெரியுதான்னு சொல்லி கேட்பான். ஆனா ஹீரோயின் அவனோட முகத்தை பார்த்தது கிடையாது. ஹீரோயின் அவன் யாருன்னு கேட்கும்போது நம்ம கடையை அடிச்சு நொறுக்குனதுல இவனும் ஒருத்தன், அவனை நான் இப்ப சும்மா விட மாட்டேன்னு சொல்லி காரை பின்னாடி எடுத்து அவனை பயமுறுத்துற மாதிரி போய் பிரேக் அடிப்பான். ஆனா ஹீரோ வச்சிருக்கிறது ரொம்ப பழைய மாடல் கார் போல. ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த கார் நிறுத்தல. பின்னாடி வந்துட்டு இருந்தவன் ஹீரோட கார் டயர்ல மாட்டி அதே இடத்துல இறந்து போறான். ஹீரோ காரை விட்டு கீழே இறங்கி ரொம்ப பதட்டப்பட்டு அவ்வளவுதான் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், போலீஸ் வந்து பிடிச்சு என்ன தூக்குல போட போறாங்கன்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் காருக்குள்ள ரொம்ப ஜாலியா உட்காந்துட்டு போலீஸ் கிட்டே மாட்டினா கூட நீ தான் ஜெயிலுக்கு போக போற, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா உட்காந்துருப்பா. ஹீரோ அந்த இறந்து போன பாடியை அங்கேயே விட்டுட்டு போனா போலீஸ் கிட்ட மாட்டிப்போன்னு சொல்லி அவனோட காருக்குள்ள தூக்கி போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த பாடி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பதட்டமா யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அப்ப கூட மனைவி ரொம்ப கேஷுவலா டிவி பார்த்துட்டு இருப்பா. டிவில ஒரு கிரைம் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கும். அதுல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ கொலைகாரன் யாரையாவது கொலை பண்ணா அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி சிட்டியோட வேற வேற இடத்துல தூக்கி போட்டுருவான்னு சொல்லி போயிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. மாட்டுக்கறியை வெட்டுற மாதிரி இவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி வீட்டுக்கு முன்னாடி புதைச்சிடலாம், இல்லனா போலீஸ் இந்த பாடியை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கறி வெட்டுற இடத்துக்கு அந்த பாடியை தூக்கிட்டு போய் துண்டு துண்டா வெட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு இந்த பாடியை நாளைக்கு காலையில புதைச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டா வந்து அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டான். மனைவி காலையில எழுந்து வந்து இவனை பார்க்கும்போது ஹீரோ தூங்கிட்டு இருப்பான்.
சரி நம்ம போய் கடையை திறந்து பிசினஸ் பார்க்கலாம்னு சொல்லி வழக்கம் போல போய் கடையை ஓபன் பண்றாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து முதல் வேலையா அந்த வெஜிடேரியன் பையனோட பாடியை பின்னாடி கொண்டு போய் தோட்டத்துல புதைச்சிடணும்னு சொல்லி நேத்து வெட்டி வச்ச அந்த பாக்ஸ் வந்து பாக்குறான். ஆனா பாக்ஸ் ஹீரோ வச்ச இடத்துல இல்ல. பாக்ஸை காணும்னு தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு இன்னும் தூக்கி வேற போடுது. வேகமா ஓடி போய் கடையில பாக்குறான். மனைவிக்கு பக்கத்துல அந்த பாக்ஸ் இருக்கு. நேத்து நைட் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணவனோட பாடியை ஹீரோ நைட்டு முழுக்க கண் முழிச்சு துண்டு துண்டா வெட்டி இந்த பாக்ஸ்ல போட்டு வச்ச விஷயம் எதுவுமே ஹீரோட ஒய்ஃபுக்கு தெரியாது. அதனால கடைக்கு வந்த கஸ்டமர் எல்லாருக்குமே இது பீஃப் கறின்னு நினைச்சு துண்டு துண்டா வெட்டி 1/4 கிலோ 1 கிலோன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் வித்துட்டா. ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் முடிச்சுட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து நம்மள ஜெயிலுக்கு கூட்டு போக போறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஹீரோக்கு அழுகியே வருது. ஆனா ஹீரோ பண்றதை பார்த்து ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல. நான் வழக்கம் போல பீஃப் கறி தானே வித்துட்டு இருந்தேன், இதை பார்த்து எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா கேட்டுட்டு இருப்பா. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கறி வாங்கிட்டு போன ஒரு லேடி உள்ள வந்து நீங்க எனக்கு கொடுத்து விட்டது என்ன கறின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்பா. அதை பார்த்து ஹீரோக்கு தலையே சுத்தம். அவ்வளவுதான் மாட்டிட்டோம், இனிமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்தோட அந்த லேடி கிட்ட கறி டேஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு நான் வேற கறி தரேன், எதுக்காக கறியோட பேரெல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லி ரொம்ப பதட்டமா கேட்கும்போது அந்த லேடி ரொம்ப கேஷுவலா வழக்கமா நீங்க கொடுக்குற கறியை விட இந்த கறி ரொம்ப டேஸ்டா இருக்கு, அதனாலதான் இது என்ன கறின்னு கேட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த கறியில இன்னும் 1 கிலோ வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு எதுவுமே புரியாது. வழக்கம் போல கொடுக்குற கறியை தானே கொடுத்துட்டு இருக்கோம், திடீர்னு எதுக்காக இந்த லேடி வந்து இவ்வளவு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மனைவி எதுவுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த லேடியை பார்த்து இது இம்போர்ட் பண்ண பீஃப் கறி, அதனாலதான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு, பீஃப் கறி சேல்ஸ் கம்மியானதுனால புதுசா இந்த கறியும் கடையில விற்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிப்பான். அதை கேட்ட அந்த லேடியும் தினமும் எனக்கு இந்த கறியில 1/2 கிலோ வேணும், மறக்காம பார்சல் பண்ணி வச்சிருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அந்த லேடி போன அப்புறம் மனைவி ஹீரோவை பார்த்து உண்மையை சொல்லுங்க, அது என்ன கறி, வழக்கமா யாருமே நம்ம கடையில வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தான் சேல்ஸ் ரொம்ப அதிகமா போயிருக்கு, அது மட்டும் இல்லாம ஏதோ இம்போர்ட் பண்ண பீஃப் கறின்னு வேற சொல்றீங்க, எனக்கு தெரியாம என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ரொம்ப பயத்தோட இது ஒண்ணு இம்போர்ட் பண்ண கறி எல்லாம் கிடையாது, நேற்று நம்ம ஒரு பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னோம்ல, அந்த பையனோட பாடியை புதைக்கணும்னு சொல்லி தான் துண்டு துண்டா வெட்டி அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன், ஆனா நீ அந்த விஷயம் எதுவுமே தெரியாம கொண்டு வந்து அந்த பையனோட கறியை தான் வெட்டி எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி கொடுத்துருக்க, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியதான்னு சொல்லும்போது ஹீரோயின் ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட பதட்டப்படாம அது என்ன கறியா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை பணம் தான், எப்படியும் நம்ம கடைக்கு மறுபடியும் கஸ்டமர் வராங்க, இதன் மூலியமா நம்ம சம்பாதிச்சிடலாம்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பா. அதே சமயம் ஒரு குண்டான ஒருத்தன் உள்ள வந்து உங்க கடையில ஏதோ ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ண கறி விற்கிறீங்களாமே, அது இருக்கா, எனக்கும் 1 கிலோ வேணும்னு சொல்லி கேட்பான். இவன் யாருன்னா இப்ப போன அந்த லேடி தான் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் இவனும் வந்திருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இம்போர்ட் பண்ண கறி வேணும்னு சொல்லி கடையில கூட்டம் அலமோதுது. பிசினஸும் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த வெஜிடேரியன் பையனோட கறியில 3/4 கறியை அவங்க பார்சல் பண்ணி வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடையை அடைக்கலாம்னு சொல்லி ஷட்டரை மூடும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க வந்து ஊருக்குள்ள எல்லாருமே உங்க கடையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ இம்போர்ட் பண்ண ஸ்பெஷலான கறி எல்லாம் வித்துட்டு இருக்கியாமே, அதுல பேலன்ஸ் இருந்தா எனக்கு ஒரு 1/2 கிலோ கூடன்னு சொல்லி போலீஸ் ஆபீசரும் வாங்கிட்டு அங்கிருந்து போறாரு. கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த கறியில இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசை வருது. எல்லாருமே இதை நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அப்படி அந்த கறி எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாமேனு கொஞ்சம் சமைச்சு 2 பேருமே சாப்பிட்டு பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு அந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் மனைவிக்கு இன்னொரு கொடூரமான ஐடியா வருது. இனிமே நம்ம இந்த மாட்டு கறியெல்லாம் விற்கிறதுக்கு பதிலா இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுறாங்கல்ல, அந்த பசங்களை கடத்தை கொண்டு வந்து கொன்னு கறியை துண்டு துண்டா வெட்டி நம்ம கடையில வச்சு இம்போர்ட்டட் கறின்னு சொல்லி வித்துறலாம், ரொம்பவே சீக்கிரமா நம்ம பிசினஸை டெவலப் பண்ணிடலாம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஹீரோவை பத்தி கேட்கும்போது ஹீரோக்கு தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டோம், அதுவே என்னால எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடானா எல்லாரையுமே கொலை பண்ணி அதே ஒரு பிசினஸா மாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சரி வர மாதிரி எனக்கு தோணல, கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம வச்சிருந்த எல்லா கறியும் இன்னைக்கு காலி ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து அதே கறி வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும், அதனால நான் சொல்றத செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கவும் போயிடுவாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு கூட்டு வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு கோழி மீன் சொல்லி விதவிதமா சமைச்சு தன்னோட பொண்ணுக்கும் அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு வெஜிடேரியன். டேபிள் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயும் ஹீரோயினையும் போட்டு பயங்கரமா கழுவி ஊத்துவான். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா, நீங்க சாப்பிடணுன்றதுக்காக ஒரு உயிரை கொலை பண்றீங்க, நீங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போக போறீங்கன்னு சொல்லி 2 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ நைட்டுக்கு வந்து தனியா யோசிச்சு பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருந்தா நம்ம கடையை அடிச்சு நொறுக்குனதே இந்த வெஜிடேரியன் பசங்க தான், அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவங்கள கொலை பண்ணி அவங்க கறியவே கடையில வச்சு வித்துறலாம்னு சொல்லி மனைவி சொன்ன ஐடியாக்கு ஓகேன்னு சொல்றான். ஆனா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது மனைவியும் அடுத்த நாள் ஒரு வெஜிடேரியன் மட்டுமே விற்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அங்க வேலை பார்க்கறவங்கள கடத்தி கொண்டு வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி 2 பேருமே உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் ரொம்பவே ஒல்லியா சுத்திட்டு இருப்பான். அவனை பார்த்து ஹீரோயின் இவனை கொலை பண்ணி நமக்கு எந்த யூஸுமே கிடையாது, இவனை வச்சு வெறும் 2 நாள் மட்டும் தான் நம்மளால சேல் பண்ண முடியும், கொஞ்சம் நல்லா குண்டா கொழுன்னு இருக்க மாதிரி ஆளா பாருங்கன்னு சொல்லும்போது பக்கத்து டேபிள்ல சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒரு வெயிட்டர் ரொம்ப
ரொம்பவே குண்டா இருப்பான். அதை பார்த்த மனைவி இன்னுமே குஷியாகி இவனை மட்டும் வெட்டி போட்டா போதும், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நம்ம சிட்டி முழுக்கவே சாப்பிட முடியும், இவனை தான் டார்கெட் பண்ணி தூக்கணும்னு சொல்லிட்டு வெளியில வந்து கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குண்டு பையன் வேலையை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகும்போது கத்தி எடுத்துட்டு போய் ஹீரோ வெட்டி கொல்லணும். இதுதான் அவங்களோட பிளான். கரெக்டா அந்த வெயிட்டரும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது கறி வெட்டுற கத்தியை பின்னாடி மறைச்சு வச்சுட்டு ஹீரோ அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பான். யாருமே இல்லாத ஒரு தெருவுக்குலாம் அவன் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி போய் கத்தியால அவனை வெட்ட முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோவை பார்த்து அந்த குண்டு பையன் பயங்கரமா கத்துவான். அவன் கத்துறத பார்த்து ஹீரோவும் கத்திட்டு பயத்துல திரும்ப காருக்கே ஓடி வந்து, இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒருத்தனை ஆக்சிடென்ட் பண்ணி தெரியாம கொண்டுட்டேன், ஆனா இப்ப தெரிஞ்சே ஒருத்தனை என்னால கொலை பண்ண முடியாது, வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின், உங்களால நேரடியா கொலை பண்ண முடியாட்டி பரவாயில்ல, நம்ம வெஜிடேரியனை தேடி போக தேவையில்ல, நம்மளே அவங்கள தேடி வர வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு படத்தோட ஓப்பனிங் சீன்லயே இவங்க கடைய மாஸ்க் சூட்லாம் போட்டு வந்து ஒரு வெஜிடேரியன் கேங் இவங்க கடையை அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி மாஸ்க்கும் ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மிருகங்களை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி அனிமல் ரைட்ஸை பத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கீரி புள்ள மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்க ஒருத்தன் வந்து, நானும் வெஜிடேரியன் தான், நீங்களே எங்களோட கேங்ல சேர்ந்துக்கோங்க, ஏன் நீங்க 2 பேரும் தனியா கஷ்டப்பட்டு இருக்கணும், நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஹீரோவும் அவனை பேசி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வர வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி பிளான் போடுவாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி அவனும் தனியா ஒரு வேன்ல வரான். ஹீரோவும் கையில கறி வெட்டுற கத்தி எடுத்துட்டு அவனை போட்டு தள்ளலாம்னு சொல்லி போகும்போது அவன் வந்த வேனுக்குள்ள இருந்து இன்னும் 2 பேர் கீழே வருவாங்க. அதை பார்த்து ஹீரோக்கு இந்த பிளானும் அவ்வளவுதான், நம்ம வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்தவங்க ஹீரோவை பார்த்து, உங்களை மாதிரி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணா யாரும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா பக்கத்து ஏரியால ஒரு கறி விற்கிற கடை இருக்கு, அதை போய் அடிச்சு நொறுக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிடுவான். ஆனா அதை கேட்ட ஹீரோ, இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த வெஜிடேரியன் பையன் அந்த கடையோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோட முகத்துல ஒரு ஒளிவட்டமே தெரியும். ஏன்னா அந்த கடை வேற யாரோடதும் கிடையாது, ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தின அந்த ஃப்ரெண்டோட கடை தான். அதை கேட்ட உடனே ஹீரோவும், எனக்கு அவ்வளவு முக்கியமான வேலை எல்லாம் கிடையாது, நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த வேன்ல ஹீரோ ஹீரோயின் அது மட்டும் இல்லாம அந்த வெஜிடேரியன் கேங்க சேர்ந்த இன்னும் 3 பேர் எல்லாருமே மாஸ்க் போட்டு அந்த கடைக்கு போறாங்க. என்ன அவ்வளவு அசிங்கப்படுத்தினான்ல, அவனை பழி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லி ஹீரோ அவங்களோட போறான். ஃப்ரெண்டோட கடைக்குள்ள மாஸ்க் போட்டு போய் அந்த கடையை அடிச்சு நாஸ்தி ஆக்குறாங்க. அங்க இருந்த ஃப்ரெண்டோட போட்டோ மேல ஹீரோ உச்செல்லாம் போறான். எப்படியோ ஒரு வழியா ஹீரோக்கு இருந்த கோவத்தை தீர்த்துட்டான். கடையை அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினை பார்த்து, இந்த பிளான் என்னவோ கரெக்டா வரும்னு எனக்கு தோணல, நம்மளும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் யாருமே கிடைக்க மாட்டாங்க, அதனால இந்த பிளான் வேண்டான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட ஹீரோயினும் பயங்கர கோவத்துல, இதை விட வேற ஏதாவது நல்ல பிளான் உங்ககிட்ட இருந்தா சொல்லு, இல்லனா ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் செய்யு சொல்லும் போது ஹோட்டல்லே 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறான். ஆனா ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க சப்ளையரா இருந்த ஒரு பையனை கரெக்ட் பண்ணி நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோ கரெக்டா கதை ஓபன் பண்ணி உள்ள வரும்போது அந்த பையன் கூட கொஞ்சம் ஒன்னா இருக்க மாதிரி பண்றாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பயங்கர கோவத்துல அங்கிருந்து ஒரு பூந்தொட்டி எடுத்து அவனோட தலையிலே அடிச்சு கொலை பண்றான். எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அவனை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப கொலை பண்ணவனோட பாடியை கடைக்கு தூக்கிட்டு வந்து துண்டு துண்டா வெட்டி பாக்ஸ்ல போட்டு அடுத்த நாள் விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ இவனை வச்சு அடுத்த ஒரு வாரத்துக்கு பிசினஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி 2 பேரும் அந்த கறியை வெட்டி பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இப்ப போய் அந்த ஃப்ரெண்டோட கடையை அடிச்சு நொறுக்கிட்டு வந்தாங்கல்ல, அவன் ஹீரோ கால் பண்ணி என்னோட கடையை அடிச்சு கொளுத்திட்டாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியல, நீ கொஞ்சம் சீக்கிரமாவான்னு சொல்லி இவங்க தான் அந்த கடையை கொளுத்துனதுன்றது தெரியாம ஹீரோக்கே கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்கான். ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அவனோட கடைக்கும் போறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த போலீஸும் ஹீரோ கிட்ட வந்து, அந்த இம்போர்ட் பண்ண கறி வந்துருச்சா, நாளைக்கு வந்தா எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஹீரோவும் தாராளமா வாங்க, நான் உங்களுக்கு தனியா ஸ்பெஷலா பார்சல் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி கடைக்கு வராங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த ஊர் முழுக்கவே அந்த கடை ஃபேமஸ் ஆகுது. யாருமே வராத கடையில இப்போ லைன் கட்டி வந்து அந்த கறியை வாங்கிட்டு இருக்காங்க. வந்து கறி வாங்கிட்டு போற எல்லாருமே நாளைக்கு வந்தா கறி கிடைக்குமோன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் தாராளமா கிடைக்கும், எங்க கிட்ட அளவுக்கு அதிகமாவே ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு உள்ள போவான். உள்ள போய் பார்க்கும்போது தான் வெஜிடேரியன் ஹோட்டல்ல இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் குண்டா கொழுன்னு ஒரு சர்வர் இருந்திருப்பான். அவனையும் கடத்திட்டு வந்து இங்க கட்டி போட்டிருக்காங்க. அவனை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்துல, இவன் எவ்வளவு கொழுன்னு இருக்கான் பாருங்களேன், இவனை மட்டும் வெட்டி போட்டா போதும், ஒரு மாசத்துக்கு நமக்கு ஸ்டாக் பிரச்சனையே வராதுன்னு சொல்லி பயங்கர வில்லத்தனமா சிரிச்சுட்டு அவனோட தலையை வெட்டி ரொம்ப கொடூரமா கொலை பண்றாங்க. இப்ப கடையில சேல்ஸும் அதிகமாயிடுச்சு, அதனால இவங்க ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணணும். அதனால கண்ணில் போடுற எல்லாரையுமே கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே ரொம்ப கொடூரமா கொலை பண்றாங்க. சில பேரை பேசி வீட்டுக்கு கூட்டு வந்து கொலை பண்றாங்க, இன்னும் சில பேரை ரோட்லயே வச்சு காரை வச்சு ஏத்தி சட்னி ஆக்கி கொலை பண்றாங்க. அப்பப்போ வெஜிடேரியன் மாதிரி மாஸ்க் போட்டு மிருகங்களை கொலை பண்றது தப்புன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப யாராவது வெஜிடேரியனை சப்போர்ட் பண்றவங்க வந்து இவங்க கிட்ட பேசினா அவங்க தான் அடுத்த டார்கெட்டே. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஊர்ல இருக்க ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணி பார்சல் பண்ணி இம்போர்ட்டட் கறின்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. கடையில நாளுக்கு நாள் கூட்டம் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. எவ்வளவு பேரை கொலை பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா இங்க சேல்ஸும் ஆயிட்டு இருக்கு. எப்படியாவது சேல்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லி கறியோட விலையை டபுள் மடங்கா ஏத்துறாங்க. ஆனா அப்பயும் கூட்டம் குறையவே இல்ல. கொஞ்ச நாள்ல ஹீரோ பயங்கர பணக்காரனாகிறான். இப்போ அவனை அசிங்கப்படுத்தின ஃப்ரெண்டை திரும்ப பழி வாங்கணும்னு சொல்லி வீட்டுக்கு லஞ்சுக்கு சாப்பிட கூப்பிட்டு எப்படி ஹீரோ வர வச்சு அசிங்கப்படுத்தினானோ அதே மாதிரி ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா கலாச்சு, உனக்கெல்லாம் பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது, ஏதோ என் கிட்ட தொழில் கத்துக்கிட்டேன்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்ட, அதுக்காக என்னையே அசிங்கப்படுத்துவியா, இப்போ உன்னை விட என் கிட்ட தான்
தான் பணம் அதிகமா இருக்கு, உனக்கு ஏதாவது பணம் கஷ்டம் இருந்தா சொல்லு, நான் காசு தரேன், இல்லனா என் கடையில வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்லி அவனை ரொம்பவே மட்டம் தட்டி அசிங்கப்படுத்திடுவான். அதை கேட்ட ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்பட்டு, ஏதோ லக்ல உனக்கு பணம் கிடைச்சிட்டு இருக்கு, ஆனா என்ன மாதிரி உன்னால கண்டிப்பா கடைசி வரைக்கும் பணக்காரனா வாழ முடியாது, என்ன தைரியம் இருந்தா என்னையும் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லி டேபிள் மேல ஏறி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிப்பான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு போய் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருவாங்க. அப்ப கோவத்துல ஹீரோ ஃப்ரெண்டோட காதை கடிச்சு துப்புறான். சொல்லப்போனா ஹீரோ முழு சைக்கோவா மாறிட்டான். ஃப்ரெண்டோட மனைவி தான் அவரை சமாதானம் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 பேரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ கிட்ட நிறையவே பணம் இருக்கு. இதுக்கப்புறமாவது கொலை பண்றதை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா டிவில மிருகங்கள் வேட்டையாடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி ரோட்ல போறவங்கள கடத்தி கொண்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஓட விட்டு வேட்டையாடி கொலை பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் முழு சைக்கோவாவே மாறிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏதாவது வெளியில கடைக்கோ இல்ல ஃபங்க்ஷனுக்கோ போனா கூட அங்க வர எல்லாரையுமே பார்த்து இவனை கொலை பண்ணா எவ்வளவு நாளைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும், இல்ல இவனை கொலை பண்ணோம்னா 10 நாள் கிடைக்கும், இவனை வெட்டினா ஒரு நாள் கூட பத்தாதுன்னு சொல்லி ரொம்பவே சைக்கோத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரோட்ல ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, இது வரைக்கும் நம்ம எந்த ஆப்பிரிக்கனையும் கொலை பண்ணதில்ல, ஒருவேளை அந்த கிரே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா கூட இருக்கலாம், இன்னைக்கு அவளை போட்டு தள்ளி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணை விரட்டிட்டு போய் கொலை பண்ணி அந்த பாடியை கடைக்கு தூக்கிட்டு வராங்க. நைட்டு கடையில வச்சு அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கும்போது வெளியில யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரோ ரொம்ப பயத்தோட வெளியில வந்து யாருன்னு பார்க்கும்போது வெளியில அந்த போலீஸ் ஆபீசர் தான் வந்திருக்காரு. போலீஸ் ஹீரோவை பார்த்து, நான் நைட்டு ரவுண்ட்ஸ் போலான்னு வந்தேன், நம்ம ஊர்ல நிறைய பேர் மர்மமான முறையில காணாம போயிட்டு இருக்காங்க, அதனால நைட்ல ரொம்ப நேரம் வெளியில சுத்த வேண்டாம், உங்களை வான் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில வந்து அந்த இம்போர்ட் பண்ண கறி கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப கடத்தி கொண்டு வந்து உள்ள வச்சு வெட்டிட்டு இருக்க அந்த ஆப்பிரிக்கன் பொண்ணோட கையை ஹீரோ இருக்கிற நாய் கொண்டு வந்து அந்த போலீஸ் ஆபீசருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கும். அதை பார்த்த ஹீரோக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருது. அவ்வளவுதான் நம்ம மாட்டிட்டோம்னு நினைப்பான். அதே நேரம் அந்த போலீஸும் பின்னாடி நாய் நிக்கிறத பார்த்து லைட்டா திரும்பும் போது ஹீரோ அந்த நாயை கத்தியை கட்டி விரட்டி விட்டுறான். ஜஸ்ட் மிஸ்ல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட போலீஸ் கேட்டதை பத்தி எல்லாம் சொல்லி, நம்ம கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லும்போது மனைவி கொஞ்சம் கூட அதை காதுலயே வாங்காம, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இப்போதான் கடை கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு, நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்க டைம்ல போய் கடையை நிறுத்தலாம்னு சொல்ற, கண்டிப்பா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கத்துவாங்க. அதுக்கு ஹீரோவும் ரொம்ப பயத்தோட, நடக்கிற எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு, நம்ம மாட்டினா கண்டிப்பா நம்மள தூக்குல தான் போடுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவோம். அதை கேட்ட மனைவியும் தேவையில்லாம யோசிக்காதீங்க, நாளைக்கு போய் யாரை எப்படி கொல்லன்றதை மட்டும் யோசிங்க, நம்ம கடையில ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு, நாளைக்கு போய் குறைஞ்சபட்சம் 4 பேரையாவது கொலை பண்ணாதான் அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் முழு சைக்கோவாவே மாறிட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்க அதே சமயம் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள வந்து, நான் இன்னைக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணி திரும்ப நீங்க கடை நடத்திட்டு இருக்கீங்க, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது, இன்னொரு உயிரினத்தை கொலை பண்ணி அது மூலியமா காசு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது ரொம்பவே தப்புன்னு சொல்லி 2 பேரையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பான். அதுல மனைவி ரொம்ப கோவப்பட்டு, இவனும் வெஜிடேரியன் தானே, பேசாம இவனையும் வெட்டி ஸ்டாக்ல ஏத்திடலாம்னு சொல்லி அந்த பையனோட தோல்ல கை போட்டு கொஞ்சம் உள்ள வாங்க தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோவுக்கு அவ என்ன யோசிக்கிறான்றது புரிஞ்சிருச்சு. அதனால அந்த பையனை தனியா கூப்பிட்டு ஏதோ காரணம் சொல்லி நாளைக்கு காலையில பேசிக்கலான்னு அந்த பையனை காப்பாத்தி அங்கிருந்து வெளியில அனுப்புறான். அந்த பையன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை போட்டு பயங்கரமா திட்டி, அந்த பையன் நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், கடைசியில அவனையே கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டியா, நீ முழுக்கவே சைக்கோவா மாறிட்டு இருக்க, என்ன சொன்னாலும் சரி இனிமே கடையில அந்த கறியை விற்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேருக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் ஆகுது. அடுத்த நாள் கடையை ஓபன் பண்ண உடனே அங்க வந்த எல்லா கஸ்டமர் கிட்டையும் இதுக்கப்புறம் அந்த இம்போர்ட் பண்ண கறி வராது, சுத்தமா ஸ்டாக்கே இல்ல, அதனால வழக்கம் போல பீஃப் மட்டும் தான் விற்க போறோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, இல்லனா பிரச்சனை இல்ல, நான் வேற பிசினஸ் பார்க்க போறேன்னு சொல்லி அங்க வர கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனா கடைக்கு வர எல்லா கஸ்டமரையும் வெளியில அனுப்புறத பத்தி ஹீரோயின் பயங்கர கோவப்பட்டு, இந்த கடை ஆரம்பிச்சதே என்னோட பணத்துல தான், இந்த கடைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இப்பவே இந்த கடையை விட்டு வெளியில போன்னு சொல்லி ஹீரோ போட்டு பயங்கரமா கத்துவாங்க. ஹீரோவும் கோவத்துல, இனிமே நான் வீட்டுக்கும் வர மாட்டேன், இந்த கடைக்கும் வர மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா கடையில இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 வெஜிடேரியன் பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்டோட கடையை அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அந்த 3 பேரும் இப்ப கடைக்குள்ள வந்து, அன்னைக்கு ஏதோ நல்லவங்க மாதிரி மிருகம் எல்லாம் பாவம், நம்ம சாப்பிடுறதுக்காக அதை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருந்த, ஆனா நீயே கறி கடை வச்சு நடத்திட்டு இருக்கியான்னு சொல்லி இவங்க கடைக்கு பின்னாடி கறி வெட்டுற இடம் ஒண்ணு இருக்கு. அங்க தூக்கிட்டு வந்து ஹீரோயினோட கை கால் நிலத்தையுமே கட்டி போட்டு ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு வரும்போது அதே நேரம் கடைக்கு வெளியில ஹீரோ வளர்த்துட்டு இருந்த நாய் போய் ஹீரோவை கூட்டிட்டு வந்துருச்சு. ஹீரோ வந்து பார்க்கும்போது கடைக்கு வெளியில வெஜிடேரியன் கேங்க சேர்ந்து அந்த வண்டி நின்றுட்டு இருக்கும். அதை பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுட்டு நேரா கத்தி எடுத்துட்டு கடைக்குள்ள வருவான். ஹீரோவை பார்த்த அப்புறம் தான் ஹீரோயினுக்கு உயிரே வரும். 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு, என்ன தைரியம் இருந்தா என் மனைவி மேலேயே கை வைப்பீங்கன்னு சொல்லி ஹீரோ பயங்கர கோவத்துல கத்தி எடுத்து வருவான். அப்போ அந்த வெஜிடேரியன் கேங்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு கம்பி எடுத்துட்டு ஹீரோ அடிக்கலான்னு போகும்போது கையில கறி வெட்டுற கத்தி எடுத்து அந்த பொண்ணோட தலையிலே வெட்டி பயங்கரமா கொலை பண்றான். இப்ப மீதம் உள்ளது 2 பேர் தான். ஹீரோ வளர்க்குற நாயை போய் இன்னொருத்தனை கடிச்சு போட்டு தள்ளிடுது. ஆனா அந்த கேங்கோட லீடர் ஹீரோ போட்டு பயங்கரமா அடிப்பான். ஏதோ நல்லவங்க மாதிரி எங்களோட சேர்ந்து கறிக்கடையில அடிச்சு நொறுக்குனீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்களே ஒரு கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, எங்களை பார்த்தா என்ன கோமாளி மாதிரி இருக்கடான்னு சொல்லி பக்கத்துல இருந்து ஒரு கம்பி எடுத்து ஹீரோட நெஞ்சிலேயே குத்தி ஹீரோவை போட்டு தள்ள பார்ப்பான். அதே சமயம் ஹீரோயின் பின்னாடி வந்து கறியெல்லாம் மாட்டி தொங்க விடுறதுக்கு ஒரு கொக்கி மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அதை எடுத்து அந்த கேங் லீடரோட கண்ணிலேயே குத்தி கொலை பண்றாங்க. இப்ப இவங்களை கொலை பண்ண வந்தா 3 பேருமே காலி. எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சொல்லி 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு நிப்பாங்க. அங்க கட் பண்ணி டிவில இவங்க
முதல் தடவை கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணும்போது டிவியில போயிட்டு இருந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை பார்த்ததான் அந்த பாடியை துண்டு துண்டா வெட்டி அதன் மூலியமா தான் இவ்வளவு நாளா பிசினஸே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கிரைம் ஸ்டோரியில இப்ப ஹீரோவை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல மர்மமான முறையில ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ரொம்ப சீக்கிரமா பணக்காரங்களும் ஆயிட்டாங்க. இதுல சந்தேகப்பட்டு ஏற்கனவே போலீஸ் ஒரு டவுட்ல தான் சுத்திட்டு இருந்திருக்கும். ஃப்ரெண்டுக்காரனே இவனை பழி வாங்கணும்னு சொல்லி ரொம்பவே கம்மியான நாள்லயே இவங்க 2 பேரும் பணக்காரங்களா இருக்காங்க. அவங்க கடையை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது போலீஸும் வந்து இந்த கடையை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஏகப்பட்ட மனித எலும்பு கூடுகளும் வெட்டப்பட்ட ஏகப்பட்ட கை கால்களும் இருக்கும். இவ்வளவு நாளா மனுஷங்களை கொலை பண்ணி அந்த கறியை வித்து தான் அவங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்றது கோர்ட்லயும் நிரூபிக்கப்படுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தூக்கு தண்டனைன்னு சொல்லி கோர்ட்ல தீர்ப்பும் சொல்றாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே அடுத்து என்ன படம் போடலான்றதையும் கமெண்ட்ல சேர்த்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல பார்க்குறேன். நன்றி.